வெல்கம் டு அப்பு சாய் ஈஸி குக்கிங். இன்றைக்கி நம்ம எக் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது நான் ஒரு 4 எக் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு 3 வெங்காயம், 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 பச்சை மிளகா. இதுதான் இன்றைக்கி இந்த கிரேவிக்கு தேவையான பொருள். ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கடுகு பொரியவுமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துப்போம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்குமே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம சிக்கன் 65 பொடி தான் நம்ம சேர்க்க போகிறோம். ஆல்ரெடி அதில் வேறு உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாடை நல்லா போன பின்னாடி நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நல்லா இப்போ தக்காளியோட பச்சைன்னா தக்காளி நல்லா வதங்கி பச்சை ஸ்மெல்லாம் போகட்டும். அதுக்குள்ளாடி நம்ம முட்டையை கொஞ்சம் துருவி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா துருவிக்கோங்க. இதை பாருங்கள், இப்போ தக்காளி பச்சை வடலும் நமக்கு போயிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் 65 பொடி ஒரு 1.5 ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்குங்க. அது கொஞ்சம் வதங்கட்டும். நல்லா வதங்கி எண்ணெயெலாம் நம்ம பிரிஞ்சு வர்றப்ப வீட்டு குழம்பு பொடி இருக்குல்ல, அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி இதில் பச்சை மிளகாவும் 2 சேர்த்துருக்கோம். அதனால் உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ உங்கள் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. அது கூடவே தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ரோல் பண்ணுற மாதிரி இருந்தால் தண்ணி அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்லை கிரேவி மாதிரி பண்ணுறதுனா கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க. எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்த பின்னாடி நம்ம துருவி வச்சுருக்கிற முட்டையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. நான் இன்றைக்கி கிரேவி டைப்பில் தான் பண்ணுறேன். கொஞ்சம் மெதுவாக கிண்டுங்க, இல்லாட்டின்னா நமக்கு அந்த மஞ்சக்கரு கிரேவியோட மிக்ஸ் ஆகி டேஸ்ட்டு நல்லாலாம் போயிடும். அதனால் கொஞ்சம் மெதுவாகவே கிண்டுங்க. இதோ பாருங்கள், இப்போ நமக்கு சூப்பரான சுவையான எக்கு மசாலா ரெடி. இதை நீங்கள் ரோல் பண்ணியும் சாப்பிட்லாம். சப்பாத்தி நான்கெல்லாம் செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.